படத்துக்கு திடீர்னு ஒரு நாள் என்னை அழைச்சி நிறைய தடவை பேசுவோம், ஒவ்வொரு படங்கள்லாம் சொல்லுவார். அது சில இடத்துல வந்து சார் அது தெலுங்கு விற்றுட்டாங்க சார், அதனால் எனக்கு அது சரி வராது சார் அப்படின்னு நான் சொல்லி, உங்களுக்கு தனியாக தெலுங்கில் ஒரு பெரிய மார்க்கெட் இது, எதுக்கு சார் நம்ம விடுவானா, 25 30 கோடி விட்டுருவானா அப்படின்வேன். அதுக்கப்புறம் இந்த திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டு நம்ம ஒரு படம் பண்ணலாம் தானே, இது சரியான நேரம் அப்படின்னாரு. ரொம்ப சந்தோஷம் சார்ண்ணே. அப்புறம் 2 3 இயக்குனரோடு ட்ராவல் ஆகி கடைசியில் சௌந்தர்யா வந்து மெட்ராஸ் டைரக்டர், அட்டகத்தி டைரக்டர் ரஞ்சித் எப்படி சார் நல்லா இருக்கும் சார், ரொம்ப இன்டர்வெல்லாம் பார்த்துட்டு அடுத்த செகண்டாக பார்க்கறதுக்கே எனக்கு கொஞ்சம் ஃபீலிங் இருந்தது சார், என்ன ஆக போகுது இந்த அன்பு கேரக்டர், இந்த தினேஷ் கேரக்டர்ன்ற மாதிரி இருந்தது. அதனால் எனக்கு வந்து சங்கடமாக இருந்தது சார். அப்படி ஒரு உணர்வுபூர்வமாக 2வது பகுதி பார்க்கக்கூடாத அளவுக்கு எனக்கு வந்து சென்டிமெண்ட்டில் இழுத்து போட்டது சார். நம்ம பண்ணலாம் சார் அப்படின்னு அவர் சொன்ன லைன் ரொம்ப நல்லா இருந்ததுன்னு நீங்கள் ஒரு தடவை கேட்டுட்டுனாரு. தம்பி வர வச்சு நான் கதை கேட்கல, சாரே சொல்லிட்டாரு, நீ ஃபுல் ஸ்கிரிப்ட் பண்ணுன்னு தைரியம் கொடுத்து அனுப்பிச்சேன். அதுக்கப்புறம் ஒரு 1 மாதம் 45 நாள் கழிச்சு ரஜினி சார் நான் தம்பி உட்காந்து கதை கேட்குறோம். அந்த கதை சொல்லி முடிஞ்சோடனே நான் எழுந்து நின்று கிளாப்ஸ் பண்ணேன். ரஜினி சார் எழுந்து அப்படி அரவணைச்சார். அவ்வளோ அழகான லாகவமாக உணர்வுபூர்வமாக ஒரு 2 மணி நேரம் நரேஷன் கொடுத்த அந்த திருப்தி. அதுக்கடுத்து நான் இது சம்பந்தமாக எதுலேயுமே தலையிடலை. எல்லாத்தையும் என்னுடைய மகன் பரந்தாமன் ரொம்ப நல்லா பார்த்துக்கினாரு, மாப்பிள்ளை பார்த்துக்கினாரு. ஸோ இப்படிப்பட்ட காலகட்டத்தில் இந்த படத்தை வந்து பயணித்துவது, அதாவது ஒரு உச்சத்தை தொடக்கூடிய ஒரு சூழல் இந்த படத்தில் இருக்குதுன்றது மாத்திரம் எனக்கு ஆணித்தரமாக இருந்தது. அது சாரோட பயணிக்கும்போது அவருக்கு கிட்டத்தட்ட 24 மணி நேரம் உழைக்கிற மாதிரி, காலையில் 7 மணிக்கு வந்தவர் விடிகால 4 மணிக்கு போகிறார். சார் என்ன சார் ஹெல்த் என்ன சார், இல்லை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுறாங்க தானே, அதில் விட்டுடு, அப்படியே போகலான்னாரு. ஸோ இந்த தலையை கோதிங்கன்னு வர இடத்துல பார்த்தா என் சன்னு சொன்னார், ரஞ்சி சொன்னார், ரொம்ப ஃபீவர், அவர் பண்ணக்கூடாதுன்ற ஒரு சூழ்நிலை டாக்டர் சொல்லி கூட மீறி வந்து பண்ண அந்த நிகழ்வுகள்லாம் மறக்க முடியாத ஒரு நிகழ்வுகள். இந்த படம் முடிஞ்சு நானும் அவரை சேர்ந்து பார்க்கணும், எனக்கு நிறைய ஒர்க் இருந்தது விட்டு நீங்கள் பார்த்துருங்க சார்னு சொன்னேன். அவர் வீட்டில் எடுத்து போய் போட்டு காமிச்ச பிறகு படம் பார்த்துட்டு நைட்டு எனக்கு கூப்பிட்றாரு, அப்படி புகழ்ந்தார். தானே உனக்கும் எனக்கும் நட்பு எத்தனை வருஷம், கிட்டத்தட்ட 36 வருஷம் ஆகிடுச்சு சார். இந்த 36 வருஷத்தில் வி கிரியேஷனுக்கும் உனக்கும் இருக்க நட்புக்கு கபாலி ஒரு மகுடம், இதுக்கு மேலே என்ன வேணும். அதுக்கப்புறம் நான் சொன்னேன், சார் நாளைக்கு காலையில் நான் நேராக வரேன் சார்னேன். வந்து பார்த்தேன், தானே இது வந்து பாட்ஷான்னுவாங்க, இது தளபதியும் நாயகனும் கலந்த ஒரு கலவை அப்படின்னார். 2 சேர்ந்தா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். ரஞ்சித் கிரேட் அப்படின்னார். சார் எப்படி இருந்தது, எப்படி உங்களுக்கு அப்படி இருக்கு, எப்படி அப்படி இருக்கு, இது உண்மை, இது பொய்யில்லை, இது மெய், இது சத்தியம், இது உணர்வுபூர்வமாக சொல்கிறேன் அப்படி சொன்னார். உடனே ரஞ்சித்துக்கு நான் வெளில வந்து இப்படிலாம் சொன்னார்ப்பா அப்படின்னு சொன்னேன். இப்படி அவரை வச்சுன்னு நிறைய பேசணுன்னு இருக்கிறேன். அது வெற்றி விழாவில் பேசணுன்ற ஒரே எண்ணத்தில் இருக்கேன். திடீர்னு நடுப்புற ஒரு தடவை அவர் ஆடியோ ஃபங்க்ஷன் வச்சு ரொம்ப நல்லா பண்ணணுன்னும் போது இல்லை ரசிகர்கள்லாம் நிறைய பேர் வந்து அவங்களுக்கு சங்கடத்தை கொடுத்துருக்கோம், அது வேணாம் அப்படின்ட்டாரு. அதனால் அதையும் தள்ளி வச்சேன். சரி வெற்றி விழாவை வச்சு நல்லா பண்ணோன்னா பின்னாடி பண்ணலாம், இப்போ வேணாம். காலைல போயிட்டு அவர்கிட்ட பேசின்னு இருக்கும்போது ஷோ வந்து படம் பார்க்கணுன்னாரு. நான் உங்கள்கிட்ட அந்த சப்ஜெக்ட் சொல்லலை, படம் பார்க்கணுன்னொன்னே எனக்கு ரொம்ப தூக்கி வாரி போட்டுது. அவரே ஃபோன் பண்ணி ஷோ வந்து படம் பார்க்கணுன்றாரு. ஏன்னா எந்திரன் பண்ணி படம் பாருன்னு சொல்கிறோம், டைம் இல்லைன்னாரு. சிவாஜி படம் பண்ண பிறகு அதை நீங்கள் பாருன்னு கூப்பிட்றோம், டைம் இல்லைன்னாரு. அவரே ஃபோன் பண்ணியோ நான் கபாலி பார்க்கணும் ரஜினி அப்படின்றாரு. உடனே பண்ணோம். படம் பார்த்துட்டு வீட்டுக்கு போயிட்டு அப்படி பெருமையாக பேச, நீ வாழ்ந்துருக்கிற, நீ கபாலியாக வாழ்ந்துருக்கிறன்னாரு. ரொம்ப உச்சம், இது ரொம்ப பிரமாதமாக இருக்குன்னாரு. இப்படி அதாவது இது ஒரு கட்டத்தில் இருக்கும்போது வசூலாது. இப்போ தான் முனிக்கண்ணையா சார்கிட்ட பேசிட்டு வந்தேன். சார் நேற்று வரல என்ன சார் எழுதிங்க சார், 6 கோடி, 6 நாளில் 6 கோடி, 7வது நாள் வரப்போது 7 கோடி. சென்னை மாநகரில் மட்டும்
7 கோடி வசூல் செய்து 100 விழா 100 ஆண்டுகள் கடந்த ஒரு வருடத்தில் கபாலி தான் உச்சத்தினுடைய வசூல்னு சொல்கிறார். இது எவ்வளோ பெரிய மெய்சிலுக்க வேண்டிய சமாச்சாரம். அங்கிங்கனாபரி ஏதாவது வெளிநாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா பிச்சு உதறுது, வசூல் மழை கொட்டினது. நார்த் இந்தியா போனால் இதோட பெரிய பெரிய நடிகர்லாம் ட்வீட் பண்ணியிருக்காங்க, இது என்ன இது இவ்வளோ பெரிய மெராக்கலாக இருக்குதுன்னு. இன்றைக்கி ஒருத்தர் சொல்கிறாரு, ஷாருக் கான் வந்து ஒரு பெரிய டீமே வச்சு சொன்னார், என்னையா நம்மலாம் இருக்கிறோம் இவ்வளோ இது இருக்குது, ஒரு வந்து இந்த மாதிரி தட்டிட்டு போயிட்டாங்களே பப்ளிசிட்டியில், இது இனிமேல் பட்டு என்ன பண்ண முடியும் அப்படின்னு இந்து பத்திரிகையிலேருந்து தம்பி பிரதீப் வந்து என்கிட்ட சொல்லும்போது, நாம் அடைந்த மகிழ்வுக்கு அளவே இல்லை, எல்லை இல்லை. இது உச்சத்தை தொடக்கூடிய சமாச்சாரம். அதாவது இன்றைக்கி வரும்போது இப்போ பத்திரிகை நண்பர் ஒருத்தர் வந்தார், அண்ணே இங்கே கொஞ்சம் வாங்கன்னாரு, இட்டு போனார். அண்ணே நான் வரும்போது ராக்கி தேட்டர் தாண்டி வந்தேனே, என்ன இன்றைக்கி வியாழக்கிழமை என்ன க்ரௌடு, காரு பயங்கரமாக இருக்குதுன்னாரு. இந்த பக்கம் வந்து ஒருத்தர் வந்து செல்ஃபோனில் காமிக்கிறார், அது பாருங்க உள்ளகரம் குமரன் தேட்டரில் என்ன க்ரௌடு, புதன்கிழமை நேற்று எங்கள் ஒய்ஃபு அதை எல்லோரும் பார்க்கணுன்னு பார்க்க போனால் டிக்கெட்டே இல்லை. இப்படி நிறைவான வரவுகள் வசூல்கள் கொட்டி குவிச்சுக்கின்னு இருக்கும் பொழுது அங்கங்கே ஏதாவது ஒரு சின்ன சின்ன, அதாவது ஒரு சின்ன சின்ன ஓடு நதியில் ஒரு கல் போட்ட ஒரு சின்ன ஒரு பிசிறு வரணும், அந்த மாதிரி அங்கங்கே சில தேவையில்லாத விமர்சனங்கள்லாம் வரதெல்லாம் நாங்கள் பொருட்படுத்துறது இல்லை. எங்களுடைய பயணம் சீரான செப்பனிட்ட பயணம். அந்த பயணத்தில் எங்களுடைய அதாவது எல்லையை மீண்டு திரும்பியும் தொடக்கூடிய அளவுக்கு நான் அதிகமாக வந்து இயக்குநர்கள் வந்து ரொம்ப நேசிக்கிறது எஸ்பி முத்துராமன் சார். அதுக்கடுத்து முகத்துலலாம் நிறைய பேருக்கு இப்போ பேசியிருக்கேன். ரஞ்சித்தை கூப்பிட்டு இன்னொரு படம் எனக்கு பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். அதாவது ஒரு ஒரு இந்த வியாபார எல்லை என்பது தாண்டும் பொழுது அதுக்குண்டான வியூகங்கள் வகுக்கக்கூடிய வரவுகள்லாம் இருக்குது. ஆனால் இது அந்த வியூகத்து இல்லை, அந்த கதை களத்துக்குள்ளவே வாழக்கூடிய ஒரு இது. எத்தனை அந்த டீமை சார்கிட்ட சொன்னேன், சார் நான் வந்து சந்தோஷ் சிவனை சொல்லட்டுமா சார், ஏஆர் ரஹ்மான் சொல்லட்டுமா, அந்த டீம் அப்படியே பண்ணிட்டு தானே. அந்த டீம் மேலே ரஜினி சார் கொடுத்த ஒரு பெரிய நம்பிக்கை, ரஞ்சித் கொடுத்த நம்பிக்கை, ஒவ்வொருத்தர் பன்மணி திரள், அதாவது கதாபாத்திரங்கள் ஒன்றும் பன்மணி திரள் போட்டால் நன்மணி பொறுக்கலான்னா அத்தனையும் நன்மணியாக இருக்குது, பன்மணிகள் எல்லாம் நன்மணிகளாக இருக்குது. சந்தோஷ் நாராயணனை பற்றி சொல்லணும்னா அவருக்கு ஒரு அழகான ஒரு துணையார், அருமையான ஒரு குழந்தை, என்ன அன்பு, என்ன பாசம், விருந்தோம்பல், இப்படிப்பட்ட ஒரு கலை குடும்பம், கலை களஞ்சியமாக இருக்குது. அத்தனை பேர் ஒவ்வொருத்தரும் சொல்லி 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 மகிழலாம். ராமலிங்கத்திலேருந்து கேமரா தம்பி முரளியிலேருந்து எல்லாருமே, அதாவது பன்மணி திரள் என்று சொல்கிறக்கூடிய அளவுக்கு, நெகிழத்தக்க அளவுக்கு, மகிழத்தக்க அளவுக்கு ரொம்ப ஒரு பெரிய ஒரு கூட்டு குடும்பமாக இருக்குது. இந்த படத்துக்கு பெருந்துணை வகித்த என்னுடைய மகன் பரந்தாமன். ஏன்னா நான் இங்கே தான் இருந்தேன். ஏன்னா அசோசியேஷன் பிரச்சனை இருக்கிற பிரச்சனைலாம் பார்க்கும்போது மலேசியா, தாய்லாந்து, எங்கெங்கே கோவா, 2 பக்கம் 2 ஷூட்டிங் நடக்கும், 2த்தையும் பார்த்து ரொம்ப அழகாக பரிமளித்து ஒரு அழகான கம்பெனிக்கு ஒரு நல்ல பேர் பெற்று தந்ததுக்கும், இந்த பங்கு கொண்ட அத்தனை கலைஞர்களுக்கும், உதாரணமாக நான் எத்தனையோ வருஷமாக உங்களோட பத்திரிகைகளோட நண்பர்களை நான் பத்திரிகையால் பார்க்காத, என் கூட பிறந்த சகோதரர்களாக தான் பார்க்குறேன். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நான் ஒரு சகோதரனாக தான் அவங்களுக்கு இருப்பேன், உற்ற நண்பனாக இருப்பேன். ஆகவே இந்த வளரும் கலைஞர்களை நீங்கள் நல்ல உச்சி முகந்து ஆராதித்து அவங்கள ரத்தன கம்பளம் விட்டு வரவேற்று நீங்கள் அழைத்து செல்ல வேண்டும் உங்களிடம் ஒப்படைக்கிறேன்.